தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனோட அதாவது பின்னங்களோட கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெசிமல் நம்பர், அதாவது தசம எண்களோட கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் பற்றி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம தசம எண்களோட கூட்டல் பற்றி பார்க்கலாம், சரியா. ஸோ இப்போ நான் ஒரு சம் போட்டிருக்கேன் 22.04 + 5ன்னு சொல்லிட்டு. இதை நான் ஆட் பண்ண சொன்னால் நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் மோரார்லெஸ் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ 22.04ல் 5 நான் கூட்ட சொன்னேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 22.04 5 அந்த மாதிரி ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 22.09 அப்படின்னு ஆட் பண்ணி ஆன்சர் எழுதுவாங்க. உங்களில் நிறைய பேர் கூட நீங்கள் இந்த ஆன்சர் தான் கெஸ் பண்ணியிருப்பீங்களா இருக்கும். பட் ஆனால் இது ராங். ஏன் அப்படின்னா இப்போ 22ல் 22.04ல் 22ங்கிறது முழு எண், 04ங்கிறது புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறதுனால தான் இது தசம எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 5 இருக்கு இல்லையா, அப்போ இந்த 5ங்கிறது முழு எண்ணா தசம எண் சைடு நீங்கள் சொல்லுவீங்களான்னா புள்ளி அதுக்கு முன்னாடி இல்லை, அப்போ அது ஒரு முழு எண்ணாக தானே நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதுக்கப்புறம் புள்ளி வச்சு என்ன தான் இருக்குது அப்படின்னா 5க்கு அப்புறம் புள்ளியில் என்ன இருக்குது அப்படின்னா 00ன்னு இருக்குது. எந்த ஒரு நம்பரையும் நம்மளால் தசம எண்ணா எழுத முடியும். 5.00 10ங்கிற ஒரு நம்பர் இருந்தால் 10.00ன்னு போட்டு நம்மளால் அதை தசம எண்ணில் எழுத முடியும், சரியா. ஸோ இப்போ இந்த நம்பர் எப்படி ஆட் பண்ணணும், அதுக்கு கரெக்டானது என்ன அப்படின்னா 22.04 இந்த 5 எங்கே போடணும் அப்படின்னா முழு எண்ணு. இங்கே முழு எண் வந்து ஒன்றுகள் 10கள் இருக்குது, இங்கே ஒன்றுகள் மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் ஒன்றுகளுக்கு நேராக தான் இந்த 5 போடணும். ஸோ 00 இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 4072 அப்படின்னு கேட்கும், ஓகேவா. ஸோ 27.04 இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். ஸோ இதை மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னும் நான் அடிஷன் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவே பார்க்க போகிறது அடிஷன் பற்றி தான். ஸோ அடிஷன் பார்த்ததுக்கப்புறமா அடுத்து சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.